பாத்து விக்ரம், நீ விட பழகிக்கிறேன். என்னங்க, ஏதாவது சாப்பிடுறீங்களா? நான் ஒரு காஃபி மட்டும் கொண்டு வரட்டுமா? இல்ல வந்தனா, வேண்டாம். அம்மா, அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுனால சரியா சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு அவருக்கு ஃபேவரட் ஆனதெல்லாம் அவருக்கு சமைச்சு கொண்டு வந்து கொடுங்க. சரி, நான் சொல்றேன். டேய் விக்ரம், வேணாண்டா. முதல்ல நீங்க 2 பேருமே என்ன ஒரு பேஷண்டா பாக்காதீங்க. என்ன ஒரு கை தானே போச்சு, இன்னொரு கை இருக்குல்ல, எனக்கு இது போதும். அப்பா, எங்க அந்த ருத்ராவை பழிவாங்க இந்த ஒரு கை போதும். புரியுதா? இந்த ஒரு கை போதும். என்ன சிரிக்கிறீங்க? நான் பேசுறது கிண்டலா இருக்கா? ஏங்க, நீங்க செய்யணும்னு நினைக்கிறத நாங்க நேத்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன சொல்ற? புரியலையே. என்னடா? அந்த ருத்ரா உங்க மேல கை வச்சு எங்க எமோஷனை சீண்டி பார்த்துட்டாப்பா. அதோட ரிஃப்ளெக்ஷனை அவ தெரிஞ்சுக்க வேண்டாம்? அதான் பதிலுக்கு நான் அவளோட எமோஷன் மேல கை வச்சு விளையாட ஆரம்பிச்சேன். எனக்கும் அவளுக்கும் உச்சக்கட்ட எமோஷன்னா அது ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான்ப்பா, ஆராதனா. ருத்ரா, என் பேரு பூங்கொடி. நான் திருவான்மியூர்ல இருந்து பேசுறேன். ஆராதனா செத்துட்டான் தானே நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. இதுக்கப்புறம் வரப்போற ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு நரகமா தான் இருக்கும். சபாஷ் சபாஷ் விக்ரம், நீ சொன்னதை கேட்ட உடனே எனக்கு கையில்ங்கிற அந்த வருத்தமே போச்சுடா. சபாஷ். நானும் அவளை என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா நீ இப்படி ஒரு பிளான் பண்ணிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. இதுக்கப்புறம் எப்பெல்லாம் எனக்கு ஒரு கை இல்லைன்னு ஃபீல் ஆகுதோ அப்பெல்லாம் அந்த ருத்ரா அலறணும். அதை கேட்டு நான் ரசிக்கணும். விக்ரம், நீ ஒண்ணு பண்ணு, அந்த போனை என்கிட்ட குடுறா. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, இது உங்களுக்கு சரியா வருமா? அதெல்லாம் சரி வரும்டா, நீ ஒண்ணும் பயப்படாத. நான் என்ன பண்ணாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவேன். குடுறா. என் மருமக வந்துட்டான்ல. வா. அழகு சல. உட்கார். அம்மா, பாத்ரூம் போனோம். பாத்துட்டு வந்தேன், ரெடி ஆயிட்டு இருக்கான், மருமகன் சொன்னான். ஹாய். சபைக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். 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 மாப்ள, 2 பேரும் உட்காருங்க. 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 என்ன கதை? வீட்ல இருந்து இங்க வந்து நானே ரெடி ஆயிட்டேன். நீங்க ரெடி ஆகிறதுக்கு இவ்வளவு நேரமா? ரொம்ப நேரமா தூங்கிட்டீங்களோ? ஏய் ரஞ்சனி, வா 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 வா. நானே என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சே காணுமே, போன் பண்ணுவான்னு நினைச்சேன். கரெக்ட் டயத்துக்கு நீ வந்துட்ட. சந்தோஷமா.
தேவி டைம் ஆயிட்டே இருக்கு, போய் நலங்கு வச்சு ஆரம்பிப்போ. ஆரம்பிச்சு வை, அப்புறம் ஒவ்வொருத்தரா பண்ணலாம். ஏய், என்ன தேடிக்கிட்டு இருக்க? இங்கதான் இருக்கு பாரு குங்குமம். இந்தா. சரிக்கா. அந்த விரல் எடுத்து அழகா வை. இப்ப எதுக்கடி இங்க வந்த? நான் தான் அன்னைக்கே உன் முகத்துல முழிக்கிறது பிடிக்கலன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் திரும்பவும் எங்க முன்னாடி வந்து நின்னு எங்களுக்கு எதுக்காக டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? என் வாழ்க்கையே கெடுத்தது பத்தாதா? இப்போ என் பொண்ணு வாழ்க்கை கெடுக்கலான்னு வந்திருக்கியா? மரியாதையா இங்க இருந்து வெளியில போயிடு, இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி, எல்லாரும் நலங்கு வச்சிட்டீங்களா? ஏய் ரஞ்சனி, என்ன நின்னுட்டு இருக்க? வா, வந்து நலங்கு வை வா. சொல்றேன்ல. இல்லம்மா, நான் எதுக்கு? நீ வந்தா என்ன? வா ரஞ்சனி, நான் தான் கூப்பிடுறேன்ல, வா. என்ன ரஞ்சினி, பொண்ணுக்கு மட்டும் நலங்கு வச்சிருக்க, மாப்பிளைக்கு நலங்கு வைக்க வேண்டாமா? நான் இப்போ பொண்ணு வீட்டு ஆளுங்கதான். காவியா எனக்கு தங்கச்சி மாதிரி. காவியா கதிர கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். கதிருக்கு என்னோட விஷஸ் எப்பவுமே இருக்கும். சம்மந்திமா, வாங்க, நீங்க வந்து நலங்கு வைங்க. சம்மந்திமா, அந்த மாலை எடுத்து கொடுத்துட்டு அப்படியே காப்பையும் கட்டி விட்டுருங்க. கதிர், காவியா, அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வாங்க. ஹலோ ருத்ரா, யார் நீங்க? உன் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா. சரி சம்மந்திமா, கல்யாணத்துக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத பத்தி பேசிடலாமா? பேசிடலாம். அம்மா, நான் கதிர்கிட்ட கொஞ்சம் பேசணும். நாங்க உள்ள இருக்கோம். அதுக்கு என்ன காவியா, தாராளமா உள்ள போய் பேசுங்க. இத நாங்க தானே பேசி முடிவு பண்ண போறோம், நீங்க உள்ள போய் பேசுங்க. என்ன அந்த பூங்கொடி உன்கிட்ட சொல்லிட்டாளா? நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் உன்கிட்ட உன் குழந்தைய பத்தி சொல்லிட்டால. அதனாலதான் அந்த பூங்கொடிக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கேன். ஏய், யாரா நீ? அவங்களை என்ன பண்ண? வேண்டாம், அவங்களை விட்டுரு. பரவாயில்லையே,
ஆ? அவ உன்கிட்ட ஒரு நாள் தான் கால் பண்ணி பேசியிருக்கா. அதுக்குள்ள அவ பண்ண ஹெல்ப்க்கு விசுவாசமா இருக்கியே. நீ நல்லவதான் போல இருக்கு. ஆனா என்ன பண்றது, உன் உயிரை என்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. அதான் ஆராதனா அவளதான் சொன்னேன். ஏய் ராஸ்கல், எங்கடா இருக்க நீ? நீ மட்டும் என் கையில கிடைச்ச உன்னை கொன்னு போட்டுருவேன். அப்போ உன் பொண்ணு உனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்க மாட்டான். பரவாயில்லையா? ஏய், என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு. நீ எங்க இருந்தாலும் சரி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அம்மா வயிறு வலிக்குது. அதெல்லாம் பண்ணிடுறோம். அம்மா ஆ. பாப்பாக்கு வந்ததுல இருந்து கொஞ்சம் வயிறு சரியில்லை. அவ ஏதோ வயிறு வலிக்குதுன்னு சொல்றா. நான் வெளியே கூட்டிட்டு போட்டுமா? சரி, நீ போய் பாரு. ம், வா. மரியாதையா என் குழந்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. நான் உன்னை மன்னிச்சு விட்டுருவேன். இல்லன்னா என்ன பண்ணுவ? ஆ? என்னமோ பெரிய போலீஸ் மாதிரி மிரட்டுற. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் கூட உனக்கு ஏதாவது சான்ஸ் தரலான்னு பார்த்தேன். ஆனா நீயே அதை கெடுத்துக்கிட்ட. ஹலோ, இருக்கியா? ஏ ருத்ரா, உன் பேச்சுல திமிர் இருக்கு. எனக்கு அது பிடிக்கல. இவர் உன் குழந்தை என்கிட்ட வந்து இத்தனை நாள் ஆச்சு. ஆனா இப்ப வரைக்கும் அவ உயிரோட இருக்கா. நான் நினைச்சிருந்தா அவளை எப்பவோ கொண்டு இருக்க முடியும். இதுக்கப்புறம் கூட என் முடிவு எப்படி வேணாலும் மாறலாம். ஆனா அது நீ நடந்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. ஏய், நீ யாரு? எங்க இருக்க? ஏன் பொண்ணு எப்படி உனக்கு கிடைச்சா? எதுக்கு ஏன் பொண்ணு கடத்தின? இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா என்னோட குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் அதுதான் உனக்கு கடைசி நாள்னு வச்சுக்க. என் குழந்தை உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நாளும் உன் உயிர் உன்கிட்ட இருக்குன்னு நினைச்சுக்கோ. ஏன்னா இதுக்கப்புறம் உன்னை காப்பாத்த போறதா அவதான். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் உன் திமிரு பேச்சு குறையவே இல்லையே. சரி, நான் உன் குழந்தையாலேயே வாழ்ந்துட்டு போறேன். ஆனா உன்னால முடிஞ்சா அவளை கண்டுபிடிச்சுக்க. ஹலோ, This number is currently switched off. Please try again later. என்ன காவியா, ஏதோ பேசணும்னு சொன்ன? கதிர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன். ஆனா அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன விஷயம்? இல்ல, என்னடா இன்னும் கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ள இவ இப்படி எல்லாம் பேசுறாளேன்னு நீங்க நினைச்சிடக் கூடாது. ருத்ரா, அதான் அந்த ரஞ்சினி, அவ நம்ம கல்யாணத்துக்கு வரக்கூடாது கதிர். ஏன்? இல்ல, எனக்கு அவ நம்ம கல்யாணத்துக்கு வரதே பிடிக்கல. அவ வரக்கூடாது, அவ்வளவுதான். இப்படி சொன்னா எப்படி காவியா? என்ன ரீசன் சொல்லு. ஐயோ கதிர், அது உங்களுக்கே தெரியும்ல கதிர். அவளாலதான் எங்க அம்மாவோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு.
அப்படிப்பட்டவ திரும்ப ஏன் லைஃப்ல வரா? அதுவும் உங்க மூலியமா? கதிர், எனக்கு அது பிடிக்கல கதிர். அதனாலதான் அவளை நம்ம கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றேன். காவியா, கொஞ்சமாவது யோசிச்சு பேசு. இல்ல, உங்க அப்பா விஷயத்துல நீ யோசிக்க கூட தயாரா இல்ல. ரஞ்சனி விஷயத்திலயும் அப்படியே இருக்காது. உன் அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சப்போ நீ எப்படி சின்ன குழந்தையோ அதே மாதிரிதான் ரஞ்சனியும். அவங்க ஒன்னும் அந்த வயசுல பிளான் பண்ணி எல்லாம் ஒன்னும் பிரிக்கல. புரியுதா? நீ உங்க அப்பா மேல கோவமா இருக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா ரஞ்சனி மேல கோவப்படுறதுல எந்த லாஜிக்குமே இல்லையே. காவியா, எனக்கு ரஞ்சனியை பத்தி நல்லாவே தெரியும். அவங்க எப்பவுமே உங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்க ஒன்னும் அப்படிப்பட்ட கேரக்டர் இல்ல காவியா. இப்ப கூட பார்த்தல, உன்னை அவங்க தங்கச்சியா நினைக்கிறதா தானே சொன்னாங்க. அது உண்மையிலேயே உன் மேல இருக்கிற அக்கறையிலையும் பாசத்திலையும் வந்த வார்த்தை. அவங்க நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க காவியா. என்னதான் நான் அவங்களுக்கு வேண்டப்பட்டவனா இருந்தாலும் இப்ப அவங்கள கூப்பிட்டு நம்ம 2 பேர்ல யார் முக்கியம்னு கேட்டா அவங்க கண்டிப்பா உன் பக்கம் தான் நிப்பாங்க. ஏன்னா அவங்க தப்பே பண்ணலனாலும் உங்களோட இந்த நிலைமைக்கு அவங்க தான் காரணங்கிற குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க. உன் வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சாதான் அவங்களுக்கு நிம்மதி. அது எல்லாமே வெறும் நாடகம் கதிர். நீங்க தான் அதை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கீங்க. இல்லனா ஏன் அம்மாவை பிரிச்சு இத்தனை வருஷத்துல என் அப்பா என்ன ஒரு தடவை கூடவா வந்து பார்க்கணும்னு நினைச்சிருக்க மாட்டாரு? அவரு நினைச்சிருந்தாருன்னா நாங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமே இல்லையே. ஆனா ஏன் அவரு வரல? ஏன்னா எங்க அவரு என்ன பார்த்தா அந்த ருத்ராவை கண்டுக்காம விட்டுருவாருன்னு அவளேதான் அவரை வர விடாம பாத்துக்கிட்டா. அப்படி இருக்கிறவ இப்ப திடீர்னு வந்து நல்லவளா மாறிடுவாளா? நான் என் கண்ணால பாத்துட்டு இருக்கிற விஷயத்த வச்சு பேசிட்டு இருக்கேன். ஆனா நீயா ஒரு கற்பனை பண்ணி ரஞ்சனியை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. இதுக்கு மேல உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல காவியா. கதிர், நீங்க என்ன சொன்னாலும் நான் என் முடிவுல இருந்து மாற போறதே இல்ல. அவ நம்ம கல்யாணத்துக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான். ரஞ்சனி உனக்கு எப்படி வேணா இருக்கலாம். ஆனா அவங்க என்னோட ஃப்ரெண்டு. நான் அவங்களை ஏன் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா அவங்களும் கல்யாணத்துக்கு வருவாங்க. சரி கதிர், இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் சொல்றதையும் தாண்டி அந்த ருத்ரா நம்ம கல்யாணத்துக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நமக்கு கல்யாணம் நடக்கிறது டவுட் தான் கதிர். மேடம், இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே யோசிச்சுட்டே இருக்க போறீங்க? உங்ககிட்ட போன்ல பேசினவ மிரட்டினதா சொன்னீங்கல்ல. ஒருவேளை நம்ம ஆராதனா உயிரோட இருந்து அவன் குழந்தைய டார்ச்சர் பண்ண போறான் மேடம். சீக்கிரம் போய் என்னன்னு பாருங்க மேடம். சுகுணா, நான் எங்கன்னு போவேன் சுகுணா? எதை வச்சு போவேன்? நம்ம கிட்டதான் இப்ப எந்த க்ளூவும் இல்லையே. யாரு மேடம்? அந்த நம்பர்ல இருந்து தான் கூப்பிடுறாங்க. அப்படியே ஸ்பீக்கர்ல போடுங்க மேடம். ஹலோ
என்னம்மா ருத்ரா, நீ உண்மையாவே போலீஸாமே? அப்படியா? நான் கூட நீ கோவமா பேசுறத வச்சு ஒரு பேச்சுக்கு தான் என்ன போலீஸான்னு கேட்டேன். ஆனா இப்பதான் அது பூங்குடியில அவதான் சொன்னா நீ உண்மையாவே போலீஸ்ன்னு. டேய், மரியாதையா நீ யாரு என்னன்னு சொல்லிரு. தேவையில்லாம என் கோவத்தை கிளறாத, அது உனக்கு நல்லதில்ல. ஏ ருத்ரா, நான் கோவப்பட்ட என்ன நடக்கும்னு நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் நீ கோவப்படுறது உன் இஷ்டம் தான். ஆமா, நீதான் போலீஸ் ஆச்சே. இந்நேரம் நான் பேசுற இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பியே. இன்னும் பண்ணலையா? இதுக்கப்புறம் நீ என் நம்பரை ட்ரேஸ் பண்ண நினைச்சாலும் உன்னால நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கவே முடியாது. நான் இப்ப சென்னையில இருப்பேன், நாளைக்கு கேரளால இருப்பேன், அதுக்கு அடுத்த நாள் ரஷ்யா, சிங்கப்பூர் அப்படின்னு மாறிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் இல்ல, ஒவ்வொரு 10 செகண்டுக்கும் என்னோட இந்த போன் லொகேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். முடிஞ்சா நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வர ட்ரை பண்ண.